Hello friends, welcome to Joy Classroom. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம TNTET Physics question paper 1 and 2 க்கு 7th standard first term syllabus நம்ம பார்க்கலாம். First question, இயற்பியல் அளவுகள் எவை? நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு. இயற்பியல் அளவுகளை அளந்தறிய பயன்படுவது எது? எண் மதிப்புகளும் அலகுகளும். பொதுவாக இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும்? 2. என்னென்ன அளவுகள் அப்படின்னா அடிப்படை அளவுகள், வழி அளவுகள். அடிப்படை அளவுகள் என்பது என்ன? வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் ஆகும். SI அலகு முறையில் எத்தனை அடிப்படை அளவுகள் உள்ளன? 7. அது என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீளம், நிறை, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. இதோடைய அலகுகள் என்ன? அடிப்படை அலகுகள் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர், கிலோகிராம், வினாடி, கெல்வின், ஆம்பியர், மோல், கேண்டிலா. நீளம்னா மீட்டர், நிறை கிலோகிராம், நேரம் வினாடி, வெப்பநிலை கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு கேண்டிலா. வழி அளவுகள் என்றால் என்ன? அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகள். வழி அளவுகளுக்கு எடுத்துக்காட்டு பரப்பு, கன அளவு. வழி அலகுகள் என்பது என்ன? வழி அளவுகளை அளவிட பயன்படும் அலகுகள் வழி அலகுகள். வழி அளவுகளும் அவற்றின் அலகுகளும் என்ன? பரப்பு கால்குலேட் பண்ணணும்னா நீளம் இன்ட்டு அகலம், அதாவது மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஆர் சதுர மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் சொல்லுவோம். கன அளவுனா பருமன்னு நம்ம சொல்லலாம். நீளம், அகலம், உயரம். மீட்டர் கியூப் அத கனமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வேகம்னா தூரம் பை காலம், மீட்டர் பார் வினாடி, பவர் -1. மின்னூட்டம் இன்ட்டு நேரம், ஆம்பியர் வினாடி ஆர் கூலும். அடர்த்தி நிறை பை கன அளவு, கிலோகிராம் பை மீட்டர் கியூப், கிலோகிராம் மீட்டர் கியூப். பரப்பளவு என்றால் என்ன? பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு. ஒரு சதுர மீட்டர் என்பது என்ன? ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைப்படும் பரப்பாகும். ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருளிற்கு எடுத்துக்காட்டு இலைகள், மலர்கள், மயில் இறகுகள். கன அளவு அல்லது பருமன் என்பது என்ன? ஒரு முப்பரிமாண பொருள்வெளியில் அல்லது சூழிடத்தில் ஆக்கிரமித்துக் கொள்ளும் இடம். கன அளவின் அலகு கனமீட்டர் ஆர் மீட்டர் கியூப். எதற்கு நிலையான வடிவம் கிடையாது? திரவங்கள், வாயுக்கள். திரவத்தின் கன அளவு என்பது திரவம் கலனில் எவ்வளவு இடத்தை நிரப்புகிறது என்பதை குறிப்பது. கொள்ளளவு என்பது ஒரு கொள்கலனில் ஊற்றக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமன். திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான அலகு கன சென்டிமீட்டர். 1 லிட்டர் என்பது 1000 சிசின்னு சொல்லுவோம், அது கன சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். 1000 மில்லி லிட்டர்னா 1 லிட்டர். 1 கேலன் அப்படிங்கிறது 3785 மில்லி லிட்டர். 1 அவன்ஸ் அப்படிங்கிறது 30 மில்லி லிட்டர். 1 குவாட்ஸ்னா 1 லிட்டர். அடர்த்தி எதனை தீர்மானிக்கும்? பொருள் லேசானதோ அல்லது கனமானதோ என்பதை. அடர்த்தி என்பது ஓரலகு பருமனில் அப்பொருள் பெற்றுள்ள நிறைக்கு சமம். 25th question, அடர்த்திக்கான சமன்பாடு என்ன? அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை பருமன். அதை D ஈக்குவல் டு m/v அப்படின்னு எழுதலாம். அடர்த்தியின் SI அலகு என்ன? கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். அடர்த்தியின் CGS அலகு என்னன்னா கிலோ பார் சென்டிமீட்டர் கியூப். அடர்வான அல்லது அடர்வு மிகு பொருள்கள் என்பது என்ன? அதிக அடர்த்தியை கொண்ட பொருட்கள். தளர்வான அல்லது அடர்வு குறை பொருள்கள் என்பது என்ன? குறைந்த அடர்த்தியை கொண்ட பொருள்கள். நீரை விட அடர்த்தி குறைந்தவை எவை? சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயின் அடர்த்தி என்ன? 961 கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் திட, திரவ, வாயு பொருட்களின் அடர்த்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. வாயு பொருள் காற்று. அடர்த்தி 1.2 கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். இது எல்லாமே கிலோகிராம் பார் மீட்டர் கியூப் தான். திரவம், திரவ பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் 800 கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். நீர் 1000 கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். பாதரசம் 13,600 கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். திண்மம், திடப்பொருட்கள், மரம் 770 கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். அலுமினியம் 2700 கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். இரும்பு 7800 கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். தாமிரம் 8900 கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். வெள்ளி 10,500 கிலோகிராம் பார் மீட்டர் கியூப்.
தங்கம் 19,300 கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். வானியல் பொருள்களின் தொலைவினை அளக்க பயன்படுத்தப்படும் இரு அலகுகள் எவை? வானியல் அலகு ஒளியாண்டு. அண்மை நிலை என்பது என்ன? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயுள்ள தொலைவு மிக குறைவாக இருக்கும்போது உள்ள நிலை. அண்மை நிலையில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? சுமார் 147.1 மில்லியன் கிலோமீட்டர். சேய்மை நிலை என்பது என்ன? பூமியானது சூரியனிலிருந்து மிக அதிக தொலைவில் இருக்கும்போது உள்ள நிலை. சேய்மை நிலையில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? சுமார் 152.1 மில்லியன் கிலோமீட்டர். வானியல் அலகு என்பது என்ன? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஒரு வானியல் அலகு என்பது எவ்வளவு? ஒரு வானியல் அலகு என்பது 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அதாவது 149.6 into 10⁻⁶ கிலோமீட்டர்னு எழுதலாம். ஆர் 1.496 into 10⁻11 மீட்டர் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 40th ஒன். சூரியனிலிருந்து 30 வானியல் அலகு தொலைவில் உள்ள கோள் எது? நெப்டியூன். சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது? பிராக்சிமா சென்டாரி. பிராக்சிமா சென்டாரி. பிராக்சிமா சென்டாரி எவ்வளவு தொலைவில் உள்ளது? இங்க பாத்தீங்கன்னா 2,68,770 வானியல் அலகுல இருக்கு. விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இரு விண்மீன்களுக்கு இடையில் உள்ள தொலைவை அளக்க எந்த அலகினை பயன்படுத்துகின்றனர்? ஒளியாண்டு. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் எவ்வளவு? 3 into 10⁸ மீட்டர் பார் வினாடி. ஓர் ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 365 into 24 into 60 into 60. இதை கால்குலேட் பண்ணா 3.153 into 10⁻7 வினாடிகள். This is important. ஒளியானது ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவு எவ்வளவு? 3 into 10⁸ மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 61 கொஸ்டின். வேகத்தினை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? சீரான வேகம், சீரற்ற வேகம். கிலோமீட்டர் பார் மணி வேகத்தை மீட்டர் பார் வினாடி வேகமாக எதனால் பெருக்க வேண்டும் அப்படின்னா 5/18. இதில் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சீரான வேகம் என்பது என்னன்னா, ஒரு பொருள் சமகால இடைவெளிகளில் சம தொலைவினை கடந்தால் அப்பொருள் சீரான வேகத்தில் செல்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சீரற்ற வேகம் என்பது என்னன்னா, ஒரு பொருள் வெவ்வேறு கால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவினை கடந்தால் அப்பொருள் சீரற்ற வேகத்தில் செல்கிறது. சராசரி வேகம் எவ்வாறு கணக்கிடலாம்? சராசரி வேகம் கடந்த மொத்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட மொத்த காலம். திசை வேகம் என்பது என்ன? இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம். திசை வேகம் இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு சொல்லலாம். திசை வேகத்தின் SI அலகு மீட்டர் பார் வினாடி. சீரான திசை வேகம் என்றால் என்ன? ஒரு பொருள் தன் இயக்கத்தின் போது தனது திசையினை மாற்றாமல் சீரான கால இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சியினை மேற்கொள்வது. சீரான திசை வேகத்திற்கு எடுத்துக்காட்டு வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி. சீரற்ற திசை வேகம் என்றால் என்னன்னா, ஒரு பொருளானது தனது திசையையோ வேகத்தையோ மாற்றிக்கொள்வது. சீரற்ற திசை வேகத்திற்கு எடுத்துக்காட்டு ரயில் நிலையத்திற்கு வரும் தொடர்வண்டியின் இயக்கம். சராசரி திசை வேகம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? சராசரி திசை வேகம் ஈக்குவல் டு மொத்த இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட காலம். உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்தில் ஓடி கடந்தார்? 9.58 வினாடி. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். முடுக்கம் என்றால் என்ன? திசைவேகம் மாறுவீதம். அதுதான் முடுக்கம். திசைவேகம் மாறுவீதம். ஒரு பொருள் எப்போது முடுக்கம் அடைகிறது? ஒரு பொருளின் திசையிலோ அல்லது வேகத்திலோ மாற்றம் ஏற்பட்டால் அந்த பொருள் முடுக்கம் அடைகிறது. கொஸ்டின். முடுக்கம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? முடுக்கம் திசைவேக மாற்றம் பை காலம் ஈக்குவல் டு இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம். இறுதி திசைவேகத்தை வின்னு சொல்லுவோம், ஆரம்ப திசைவேகத்தை யூன்னு சொல்லலாம். காலம் டி. ஸோ வி மைனஸ் யூ பை டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதைனா முடுக்கம். முடுக்கத்தின் SI அலகு மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்.
நேர்முடுக்கம் என்பது என்ன? ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே வருவதுதான் நேர்முடுக்கம். எதிர்முடுக்கம் என்பது என்ன? ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து குறைந்து கொண்டே வருவது எதிர்முடுக்கம். சீரான முடுக்கம் என்பது என்ன? ஒரு பொருளின் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் சீரானதாக இருப்பது. சீரற்ற முடுக்கம் என்பது என்ன? ஒரு பொருளின் திசைவேகத்தில் காலத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றமானது சீரற்றதாக இருப்பது. ஈர்ப்பு மையம் என்பது எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அந்த புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் ஆகும். சமநிலை என்பது என்ன? ஒரு பொருளின் ஆரம்ப நிலையினை தக்க வைத்துக் கொள்ளும் திறன்தான் சமநிலை. சமநிலை என்பது எத்தனை வகைப்படும்? சமநிலை 3 வகைப்படும். உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை. ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? அதன் ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். பொருளின் அடிப்பரப்பினை அதிகரிக்க வேண்டும். ஈர்ப்பு மையத்திற்கு எடுத்துக்காட்டு தஞ்சாவூர் பொம்மை. ஆமையின் பொதுவான வேகம் 0.1 மீட்டர்/வினாடி. மனிதர்களின் நடையில் பொதுவான வேகம் 1.4 மீட்டர்/வினாடி. விழும் மழைத்துளியின் பொதுவான வேகம் 9-10 மீட்டர்/வினாடி. ஓடும் பூனையின் பொதுவான வேகம் 14 மீட்டர்/வினாடி. சைக்கிளின் பொதுவான வேகம் 20-25 கிலோமீட்டர்/மணி. ஓடும் சிறுத்தையின் பொதுவான வேகம் 31 மீட்டர்/வினாடி. வேக பந்து வீச்சாளர்களின் பொதுவான வேகம் 90-100 மைல்/மணி. பயணிகள் விமானத்தின் பொதுவான வேகம் எவ்வளவு? 180 மீட்டர்/வினாடி. ராக்கெட்டின் பொதுவான வேகம் எவ்வளவுனா 5200 மீட்டர்/வினாடி. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் டேர்ம் 7th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.